Romans 10 verse 17 ரோமர் 10:17 says faith comes by hearing and hearing by the word of Christ. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று வாசிக்கிறோம். So how does faith come? ஆகவே விசுவாசம் எப்படி வருகிறது? By reading, hearing the word of Christ. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலும் வாசிப்பதினாலும், especially the New Testament. குறிப்பாக புதிய ஏற்பாட்டை. So if I don't read God's word, ஆகவே தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கவில்லை என்றால், and I don't try to hear what God is saying to me through his word, தம்முடைய வார்த்தையின் மூலமாக தேவனின் இடத்தில் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்கு எனக்கு மனமில்லை என்றால், you can't have faith. உங்களுக்கு விசுவாசம் இருக்காது. So that's the next thing I began to do. ஆகவே நான் செய்த அடுத்த காரியம் இதுதான். You know, when we are young, we are not married, we have a lot of free time. நீங்கள் திருமணமாகாதவர்களாய் வாலிபர்களாய் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சமயம் இருக்கும். I was working in the Navy those days. அந்த நாட்களிலே நான் கப்பற்படையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். After I finished my work, என்னுடைய வேலையை முடித்தவுடனே I had a lot of free time. எனக்கு அதிகமான நேரம் இருந்தது. And I tell you how I began and ended my day. என்னுடைய நாளை எப்படி ஆரம்பித்தேன், என்னுடைய நாளை எப்படி முடித்தேன் என்று சொல்கிறேன். Every morning when I got up, ஒவ்வொரு காலை வேளையிலும் நான் எழுந்திருக்கும் பொழுது, immediately I would kneel down beside my bed. என்னுடைய படுக்கைக்கு பக்கத்திலேயே நான் முழங்காலிடுவேன். And I prayed. நான் ஜெபிப்பேன். I did not know much how to pray. எப்படி ஜெபிப்பது என்று அந்த நாட்களில் எனக்கு அவ்வளவாக தெரியாது. But I would talk to the Lord. ஆனால் தேவனிடத்தில் பேசுவேன். Say, Lord, I love you. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். Thank you for forgiving my sin. என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. I want to live today for you. இன்றைக்கு ஆண்டவர் உமக்காக வாழ I விரும்புகிறேன். want to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. Thank you for hearing me. என் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. And then I would get up and sit at my table and read the Bible. அதற்கு பிறகு என்னுடைய மேஜையிலே பக்கத்திலே நாற்காலியில் உட்கார்ந்து வேதத்தை படிப்பேன். So if you want to go to work at a particular time, you have to do all these a little early. நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு போக வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாகவே இவைகளெல்லாம் செய்ய வேண்டும். So you have to get up a little earlier. கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரீங்கள். And then I would sit and read the Bible and keep a notebook and write down anything I read, understood in the Bible. நான் எப்பொழுதும் வேதத்தை படிக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு நோட் புக்கை வைத்திருப்பேன், நோட்டை வைத்திருப்பேன். நான் படிக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அதில் எழுதி வைத்துக் கொள்வேன். In my first Bible, I used to write a lot of things in the Bible itself. என்னுடைய முதல் வேதாகமத்திலேயே நான் அங்கேயுமாக குறிப்பை எழுதி கொள்வேன். Color some important verses with the red pen. சில முக்கியமான வசனங்கள் எல்லாம் சிவப்பு நிறத்திலே கோடிட்டுக் கொள்வேன். So that later on when I looked at it, I could find those verses quickly. அதற்கு பிறகு நான் வேதத்தை புரட்டும் பொழுது அந்த வசனங்களை நான் எளிதில் எடுக்க முடியும். And every day I did that. ஒவ்வொரு நாளும் இப்படி செய்தேன். Then at night when I finished all my work and I was going to bed, நான் இரவு என்னுடைய வேலையெல்லாம் முடித்து படுக்கைக்கு போகும் முன்பதாக again I would sit at the table and open the Bible. மீண்டுமாய் நான் என்னுடைய மேஜைக்கு அருகில் உட்கார்ந்து என்னுடைய வேதத்தை திறப்பேன். Read a little bit and write down some notes. கொஞ்சம் வேதத்தை வாசித்து கொஞ்சம் நோட்ஸ் எடுப்பேன், குறிப்புகள் எடுத்துக்கொள்வேன். How much time I spent depended on how tired I was and how எவ்வளவு much நேரம் time I had free. எவ்வளவு நேரம் நான் வேதத்தை வாசித்தேன் படித்தேன் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் எனக்கு கிடைத்ததோ, எவ்வளவு களைப்பாக இருக்கணும் அதை பொறுத்து இருக்கிறது. Sometimes half an hour, sometimes 10 minutes. சில சமயத்தில் அரை மணி நேரம் படிப்பேன், சில சமயத்தில் 10 நிமிடம் படிப்பேன். Depends on how much time you have in the morning and how much time you have at night. அது காலையிலே உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை பொறுத்தும் இரவில் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை பொறுத்தும் இருக்கிறது. And then I would go to my bed, kneel down. அதற்கு பிறகு மீண்டுமாய் படுக்கைக்கு அருகிலே முழங்காலிடுவேன். And pray. ஜெபிப்பேன். Then go to bed. அதற்கு பிறகு படுக்கைக்கு செல்வேன். You know, that way your dreams become a little cleaner. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சுத்தமான கனவுகள் வருகிறது. So it's a little discipline. இது கொஞ்சம் ஒழுக்கம். And it's not difficult. அது கடினமான ஒரு காரியம் அல்ல. What's difficult about getting up 10-15 minutes earlier? ஒரு 15 நிமிடம் நீங்கள் சீக்கிரமாக எழுந்தால் என்ன பிரச்சனை? What's difficult about going to bed 10-15 minutes later? 10-15 நிமிடம் நீங்கள் தாமதமாக தூங்க போனால் அதனால என்ன பிரச்சனை? You know, there was a great man of God called John Wesley. ஜான் வெஸ்லி என்ற மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர் இருந்தார். He was one of the greatest men of God in Christianity. He lived about 200 years ago in England. இங்கிலாந்து தேசத்தில் 200 ஆண்டுகள் முன்பதாக வாழ்ந்த மிகப்பெரிய தேவ மனிதர். He used to get up very early in the morning, 5 o'clock or something, to get alone with God. அவர் காலையில் 5 மணிக்கு எழுந்து தேவனோடு கூட தனியாக நேரம் செலவிடுவார். But if you want to get up at 5 o'clock in the morning, you have to go to bed early. ஆனால் 5 மணிக்கு காலையில் எழுந்திருக்க வேண்டுமானால் படுக்கைக்கு நீங்கள் மிகவும் சீக்கிரமாகவே செல்ல வேண்டும். So when he was sitting around talking with other people on the previous night, ஆகவே முந்தின நாள் இரவிலே every night, ஒவ்வொரு நாளும் முந்தின நாள் whenever he is talking to people, ஒவ்வொரு நாளும் இரவிலே உட்கார்ந்து மக்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பார். 9 o'clock, 9 மணி ஆயிடுச்சுனா போதும், he'd say, excuse me, I've got to meet very important person tomorrow morning. அவர் உடனே சொல்வார், மன்னித்து விடுங்கள், நாளைக்கு காலையில் சீக்கிரமாக நான் ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்க வேண்டும். So
if I have to meet this important person tomorrow morning, so I have to go to bed early. ஆகவே நான் நாளைக்கு முக்கியமான நபரை சந்திக்க அப்படினாலே இப்பொழுது நான் சீக்கிரமாய் படுக்கைக்கு போக வேண்டும். That's how he took meeting with God at 5 o'clock in the morning. இப்படித்தான் அவர் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொண்டார். காலையில் 5 மணிக்கு தேவனை சந்தித்தார். I'm not asking you to get up at 5 o'clock. ஆகவே நீங்கள் எல்லாரும் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. Whatever time you get up, but make sure you have a little time with God எத்தனை every மணிக்கு நீங்கள் morning. எழுந்திருந்தாலும் தேவனோடு கூட சற்று நேரம் செலவு செய்யுங்கள். Before you go to school, before you go to college, before you go to work. நீங்கள் கல்லூரிக்கு போக முன்பதாக, பள்ளிக்கு போக முன்பதாக, வேலைக்கு போக முன்பதாக, That length of time depends on how much time you have. உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது என்பதை பொறுத்து எவ்வளவு நேரம் நீங்கள் செலவு செய்யலாம் தேவனோடு வேதத்தோடு என்று தீர்மானிக்கிறது. If 1 or 2 days it doesn't happen, don't get discouraged. 1-2 நாட்கள் வேதத்தை வாசிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் சோர்ந்து போக வேண்டாம். Maybe one day you got up late. ஒரு நாள் லேட்டாக தாமதமாக எழுந்து விட்டீர்கள். Never mind, you say a quick prayer and go to your college. சீக்கிரமாக ஜெபித்து விட்டு கல்லூரிக்கு போய் விடுங்கள். But try your best to have a little time with God every morning and every ஆனால் night. ஒவ்வொரு நாள் காலையிலேயும் இரவிலேயும் தேவனோடு கூட நேரம் செலவு செய்வதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். Many of you don't have your own room or anything in your house. ஒருவேளை உனக்கென்று ஒரு அறை வீட்டில் இல்லாமல் இருக்கலாம். You can sit somewhere under in a chair, even it doesn't matter if so many others are going around. மற்றவங்களாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு சேர்ல அமைதியா Sit there with the Bible and read it. கையில ஒரு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வாசி. Maybe some of your other brothers and sisters make fun of you, doesn't matter. சிலருடைய வீட்டிலே நீங்கள் வேதத்தை எடுத்து உட்கார்ந்து கொண்டால் உங்களுடைய தம்பி தங்கை உன்னை ஒருவேளை கிண்டல் செய்யலாம். Some of you, your parents may not be believers. உன்னுடைய அப்பா அம்மா விசுவாசிகள் இல்லாமல் இருக்கலாம். Okay. பரவாயில்லை. If they don't let you read the Bible in the house, read it somewhere else. வீட்டிலே வேதத்தை வாசிக்க கூடாது என்று சொன்னால் வேற எங்கேயாவது போய் வாசி. God can make a way for you. தேவன் உனக்கென்று ஒரு வழியை உண்டு பண்ண முடியும். And I kept on doing this. நான் இதை செய்து கொண்டே இருந்தேன். And I said, Lord, I want to share your word with other people. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை மற்றவர்களிடத்திலே நான் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. Please give me the power of the Holy Spirit. எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. Because I see that Jesus was anointed with the Holy Spirit and then began to preach. இயேசு பிரசங்கிப்பதற்கு முன்பதாக அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார், அதற்கு பிறகு பிரசங்கித்தார். So I said, Lord, I don't want to be a preacher, but I want to give my testimony. ஆண்டவரே, நான் பிரசங்கியராக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, ஆனால் நான் சாட்சியை சொல்ல வேண்டும். I want to tell other people what Jesus did for me. இயேசு எனக்கென்று செய்த காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். I want to be filled with the Holy Spirit. ஆகவே நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். God did that for me. தேவன் அதை எனக்காக செய்தார். When I was just 23 years old. 23 வயதாக இருக்கும் பொழுது. And he gave me the ability to speak God's word. தேவனுடைய வார்த்தையை பேசும்படியான ஒரு திறனை கொடுத்தார். I didn't have it naturally, but I prayed and God gave it to me. எனக்கு இயற்கையாகவே பிரசங்கிக்கக்கூடிய வரம் வரவில்லை, ஆனால் ஜெபித்த பொழுது தேவன் அதை கொடுத்தார். I was a very shy person, more shy than all of you. உங்கள் எல்லாரை காட்டிலும் மிகவும் வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தேன். I was shy to stand in front of people. எல்லாரிடத்திலேயும் போய் முன்பாக நிற்பதற்கு நாணம் அடைவேன். When God filled me with the Holy Spirit and gave me the gift to speak, தேவனை பரிசுத்த ஆவியால் நிரப்பி எனக்கு பேசும்படியான வரத்தை கொடுத்த பொழுது then all that fear went away. அந்த பயமெல்லாம் போய்விட்டது. So you must ask God to fill you with the Holy Spirit. தேவனே, என்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் என்று நீ கேட்க வேண்டும். Some of you prayed that last night. கடந்த இரவிலே சிலர் ஜெபித்தீர்கள். Now you must believe that God heard your prayer. தேவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். And you must ask God to give you an assurance. God, you have filled me. ஆண்டவரே, நீர் என்னை நிரப்பிவிட்டீர் என்ற நிச்சயத்தை தாரும் என்று கேட்க Give me வேண்டும். an assurance that you have heard my prayer. நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டீர் என்பதற்கு நிச்சயத்தை தாரும். And give me the supernatural ability to be a witness for you. ஆண்டவர் உமக்கென்று சாட்சியாக இருக்க முடிய இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு திறமையை தாரும். This is all God's gift. இவைகளெல்லாம் தேவனுடைய வரங்கள். See, I've been preaching now from the age of 23, now I'm 77. நான் 23 வயதிலே பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது எனக்கு 77 வயது ஆகிறது. All these 54 years I've been preaching the word of God. இந்த 54 ஆண்டுகளாக நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். Many times every year. ஒவ்வொரு வருஷமும் பல சமயங்கள். In the early days, maybe 5 or 10 minutes I used to speak. ஆரம்ப காலங்களில் 5 அல்லது 10 நிமிடம் நான் பிரசங்கிப்பேன். But I said, Lord, I want to be your witness. ஆண்டவரே, நான் உமக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லினேன். And it's not that all these 54 years I never made any mistakes. இந்த 54 ஆண்டுகளாக நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. You know, we grow in wisdom and then we know better and better how to speak. நாம் எப்படி இன்னும் நன்றாக பேச வேண்டும், நேர்த்தியாக பேச வேண்டும் என்று ஞானத்திலே வளருகிறோம். Think if you want to be an artist. நீ ஒரு ஓவிய கலைஞனாக இருக்கிறாய் என்று வைத்துக்கொள்வோம். In the beginning you try to draw people and it doesn't look like people at all. ஆரம்பத்திலே மக்களைப் போல வரைய ஆரம்பிக்கிறீர்கள், அது மக்களைப் போலவே தெரிவதில்லை. You draw a man, he looks like a monkey. ஆளை வரைந்தா குரங்கு மாதிரி இருக்கு. But then little by little you improve and you say, hey. கொஞ்சம் கொஞ்சமாக குரங்கு மனிதனாய் மாறுகிறது. So everything is by practice. எல்லாமே பயிற்சினாலே தான் வருகிறது. So if you never start,
you'll never improve. நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லை என்று சொன்னால் முன்னேறவும் முடியாது. So wherever you get a chance, எங்கெல்லாம் உனக்கு ஒரு share God's word. ஒரு தருணம் கிடைக்கிறது அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள். It doesn't have to be in the church. You may not get a chance to preach in the church. ஒருவேளை சபையிலே பிரசங்கிப்பதற்கோ பகிர்ந்து கொள்வதற்கோ சாட்சி சொல்வதற்கோ நேரம் இல்லாமல் இருக்கலாம். I never got a chance to preach in the church because I was young, 23 years old. They won't let me preach. நான் 23 வயதா இருக்கும் பொழுது சபையில் எனக்கு தருணம் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே சபையிலே சாட்சி சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தருணம் கிடைக்கவில்லை. I would ask some nominal Christians who were there, can we have a little meeting in your house? அவை அங்க இருக்கக்கூடிய பேர் கிறிஸ்தவர்களை கேட்பேன், உங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சுக்கலாமா? Can we have just half an hour once a week? வாரம் ஒரு முறை அரை மணி நேரம் ஒரு கூட்டம் வச்சுக்கலாமா? To study something of the Bible. வேதத்தை படிப்பதற்கு. You know, my friends, என் நண்பர்கள் who are not converted, மனம் திரும்பாதவர்கள், some of them would say no, some of them would say okay. சிலர் வேண்டாம் என்று சொல்வார்கள், சிலர் சரி என்று So சொல்வார்கள். I would go to their house once a week. ஆகவே அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு வாரம் ஒரு முறை போவேன். And only the family was there. அங்க போனா அந்த குடும்பம் மட்டும் தான் இருக்கும். And I say, I just want to share something with the Bible with you. நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். It was easy when I was only speaking to 3-4 people. அங்க 4-5 பேர் தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுறது ரொம்ப எளிது. That's how I started preaching. இப்படி தான் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். In my early days I used to preach 4-5 people all. That's all. Every week 5 people. ஆரம்ப காலங்களில் நான் பிரசங்கித்த கூட்டம் எவ்வளவு தெரியுமா? 4 பேர் 5 பேர் தான் இருப்பார்கள். But like that I got boldness. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தைரியம் வந்தது. The Lord saw that I had a desire to be a witness for him. தேவனுக்கு ஒரு சாட்சியா இருக்கும்படியான ஒரு விருப்பம் என்னிடத்தில் இருக்கதை அவர் பார்த்தார். I wish all of you will be like that. நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். See, Tamil Nadu needs many anointed, spirit-filled preachers of God's word. தமிழ்நாட்டிற்கு अनेक அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடியவர்கள் தேவை. And they must come from you. உங்களிடத்தில் தான் எழும்ப வேண்டும். And even you sisters. சகோதரிகளே, you can meet with other young girls. நீங்கள் மற்ற இளம் சகோதரிகளை பார்க்கும் பொழுது, பெண்களை பார்க்கும் பொழுது, can we have a little Bible study? ஒரு வேத பாடம் வச்சுக்கலாமா? வேதத்தை படிக்கலாமா? உட்கார்ந்து don't try and teach things that you don't know. உனக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் போதிக்க வேண்டாம். Speak what you know. உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ போதிக்க வேண்டும். You know, if you want to teach a small kindergarten child about ABC, LKG பிள்ளைகளுக்கு ABC சொல்லி கொடுக்க வேண்டுமானால் you don't have to get a PhD for that. அதற்கு உனக்கு PhD பட்டம் தேவையில்லை. If you have reached first standard, you can teach the kindergarten. நீ 1ஆம் கிளாஸ் படித்தாலே போதும், LKG UKG மாணவனுக்கு சொல்லி கொடுக்கலாம். So don't think you have to become a very mature believer before you share God's word with others. வார்த்தையை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நீ மிகவும் முதிர்ச்சியான ஒரு விசுவாசியாக மாற வேண்டும் என்று தேவையில்லை. There are so many people in the world who know less of the Bible than you. இந்த உலகத்திலே अनेகர் உங்களுக்கு தெரிந்ததை காட்டிலும் குறைவாக வேதத்தை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். You say, Lord, I want to be a witness for them. ஆனால் அவர்கள் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். And if God sees that you are faithful when you are 16, 17, 18, 19 years old, 16, 17, 18, 19 வயது இருக்கும் பொழுதே நீ உண்மையுள்ளவனாய் இருக்கிறாய், நேர்மையுள்ளவனாய் இருக்கிறாய் என்பதை தேவன் பார்த்தார். when you make a mistake, you come back to God and ask him to forgive you. நீ ஒரு தவறு செய்து விட்டால் நீ தேவனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிறாய். Gradually you will grow spiritually. கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். And God will be able to do great things through you. தேவன் உன் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். So don't think anything comes suddenly. ஆகவே ஏதோ ஒன்று திடீரென வந்து விடும் என்று எண்ண வேண்டாம். Why did Jesus choose all young people to be his disciples? ஏன் தம்முடைய சிஷ்யர்களாக இருக்கும்படியாக தேவன் இளைஞர்களை தெரிந்து கொண்டார்? Because the old people, it's very difficult for them to change. ஏனென்றால் வயது சென்றவர்கள் மாறுவது கடினம். See, you can bend a plant when it is small in any direction and make it grow that way. ஒரு ஒரு மரம் செடியா இருக்கும் பொழுது அது எந்த திசையில வேண்டுமானாலும் திருப்பி நீங்கள் வளர வைக்கலாம். Whenever you see a crooked tree, you know that it was crooked as a plant. That's why it grew up that way. ஒரு மரம் கோணலாக வளர்ந்தால் உங்களுக்கு தெரியும் அது சின்ன செடியாக இருக்கும் பொழுதே கோணி விட்டது என்று. If somebody had straightened it when it was a small plant, it would grow up straight. யாராவது அந்த சிறு செடியா இருக்கும் பொழுது நேராக வைத்து அதை வைத்திருந்தால் சொன்னால் அது நேராக மரமாக வளர்ந்திருக்கும். Older people are like this big tree. You can't straighten it now. ஆகவே வயதானவர்கள் இந்த பெரிய மரத்தை போல இருக்கிறார்கள். இப்பொழுது அவரை நேராக்குவது கஷ்டம். But younger people can be molded and made straight. ஆனா வாலிபர்கள் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அவர்களை வளைக்க முடியும். This is why God chose young people. ஆகவே தான் தேவன் வாலிபர்களை தெரிந்து கொள்கிறார். All the apostles were less than 33 years old. எல்லா அப்போஸ்தலர்களுமே 33 வயதுக்கு கீழானவர்களாக இருந்தார்கள். Do you believe that you can be an apostle when you are 33 years old? நீ 33 வயதா இருக்கும்போது நீ ஒரு அப்போஸ்தலனா இருக்க முடியும் என்று நம்புகிறாயா? Not for honor or fame. கனத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்ல. God can use you to preach the word and plant churches. நீ தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் நீ சபையை ஸ்தாபிக்கும் தேவன் உன்னை பயன்படுத்த முடியும். See, when we started CFC in Bangalore, பெங்களூரிலே CFC ஆரம்பித்த பொழுது I was 35 and a half years old. எனக்கு 35 அரை வயது இருந்தது.
I wasn't a great saint. நான் ஒரு பெரிய பரிசுத்தவானாக அப்பொழுதில்லை. I made many mistakes. நான் பல தவறுகளை செய்தவனாக இருந்தேன். But I sincerely wanted to live for God. ஆனால் உண்மையாலுமே தேவனுக்காக வாழ வேண்டும் என்று விரும்பினேன். And I wanted to grow. நான் வளர விரும்பினேன். Only 35 and a half. 35 வயதுதான். That's how we started the church. அப்படிதான் நாம் சபையை ஆரம்பித்தோம். God can do that with any of you. God can do that with any of you. உங்கள் யாரை வைத்து வேண்டுமானாலும் தேவன் அதை செய்ய முடியும். But you must start when you're young. ஆனால் நீங்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது ஆரம்பிக்க வேண்டும். When you're 17, 18 years old. உனக்கு 17, 18 வயதாக இருக்கும் பொழுது ஆரம்பிக்க வேண்டும். Boy or a girl. நீ பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் I want to live for you. ஆண்டவர் உமக்காக நான் வாழ வேண்டும். And you sisters also. சகோதரிகளும் கூட. See, my wife was converted when she was 14 years old. என்னுடைய துணைவியார் 14 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். And when she was 16 or 17 years old, she went to a leprosy hospital to try and help people with leprosy. தொழுநோயால் மத்தியிலே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் போனார்கள். She was not a preacher, but she wanted to help poor leprosy patients. அவர்கள் ஒரு பிரசங்கியாராக இல்லை, ஆனால் தொழுநோயாளிகளுக்கு உதவி செய்யும்படியாக போனார்கள். There are so many ways in which we can serve God. தேவனுக்கு பல விதங்களில் நாம் ஊழியம் செய்யலாம். And if we seek, and when she was in college, she was witnessing to the other girls. என்னுடைய துணைவியார் கல்லூரியில் படிக்கும் பொழுது மற்ற மாணவிகளோடு கூட சாட்சிகளை பகிர்ந்து கொள்வார்கள். You sisters also can have a ministry. சகோதரிகளுக்கும் ஒரு ஊழியம் உண்டு. That is how God will prepare you one day to marry a godly man, so that together you can build a home for His glory. அப்படித்தான் நீங்கள் வளரும் பொழுது உங்களை ஒரு தேவ பக்தியில் ஒரு மனிதனை திருமணம் செய்து தேவ பக்தியில் ஒரு குடும்பத்தை கட்ட முடியாது தேவன் உதவி செய்வார். So we want many such homes in the future. எதிர்காலத்திலே இப்படி பல குடும்பங்கள் நமக்கு தேவை. But that starts with all of you when you're 17 years old. ஆனால் இதெல்லாம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் 17 வயதாக இருக்கும் பொழுதே ஆரம்பிக்கிறது. That's when it started with Joseph. யோசேப்புக்கு அந்த வயதில் தான் ஆரம்பித்தது. So take it seriously. ஆகவே இதை கருத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். I know that everybody will not listen to what I say. நான் சொல்றது எல்லாரும் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. But even if 10% of you are gripped by what you heard today, இன்றைக்கு கேட்ட காரியங்களிலே இங்கு இருக்கக்கூடிய 10% கேட்டு அதனாலே பற்றி பிடிக்கப்படுவீர்களாகில், if 10% of the young people sitting here are gripped by what you heard, இன்றைக்கு கேட்ட செய்தியிலே 10% வாலிபர்களாவது பற்றி பிடிக்கப்பட்டால், God can use that small number to bring a revival in Tamil Nadu church. அந்த சிறு எண்ணிக்கை உள்ளவர்களை தேவன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு பயன்படுத்த முடியும் in the days to come. வரக்கூடிய நாட்களிலே. So say, Lord, I want to be filled with your Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே நான் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். Not just once, ஒரு முறை but மட்டுமல்ல, again and again and again. மீண்டும் மீண்டுமாய். When God does a beginning in your life, again you have to do it. தேவன் ஒரு ஆரம்பத்தை உன் வாழ்க்கையில் செய்தார் என்று சொன்னால் மீண்டுமாய் அதை செய்வார். In the Old Testament we read they hit the rock and the waters began to flow. பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் கன்மலை அடித்தார்கள், அதிலே தண்ணீர் புறப்பட்டது. And again it became dry. மீண்டுமாய் வறட்சி வந்து விட்டது. Again the water had to come out from the rock. மீண்டுமாய் இந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வர வேண்டியிருந்தது. So it has to come out from us again and again and again. ஆகவே மீண்டுமாய் நம்மிடத்திலிருந்து பிரவாகித்து ஓட வேண்டும். We have to keep on humbling ourselves. நாம் தொடர்ந்து தாழ்த்தி கொண்டிருக்க வேண்டும். So the one thing that you must pursue as young people is humility. ஆகவே தாழ்மையா வாலிபர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தேட வேண்டிய ஒரு காரியம் தாழ்மை. Respect those who are older. வயதானவர்களை அல்லது உங்களுக்கு உங்களை விட மூத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். You don't have to respect them because they are spiritual. Respect them because they are older. அவர்கள் ஆவிக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்பதனாலே மதிக்க தேவையில்லை, ஆனால் அவர்கள் உங்களை காட்டிலும் வயதிலே முதிர்ந்தவர்களாக இருக்கிறதுனாலே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Good for you, for your humility. அது உனக்கு உன் தாழ்மைக்கும் அது நல்லது. Honor your father and mother even if your father and mother are unconverted. உன்னுடைய தகப்பனும் தாயும் ரட்சிக்கப்படாவிட்டாலும் தகப்பனும் தாயும் கனம் பண்ணு. That means respect them. It doesn't mean you have to bow down to idols or any such thing. கணவன் என்று சொன்னால் விக்கிரகத்துக்கு நீ வணங்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல, நீ அவளை மதிக்க வேண்டும். Always speak respectfully to older people. எப்பொழுதுமே உன்னை காட்டிலும் வயதிலே மூத்தவர்களை நீ மரியாதையாக கண்ணியமாக பேச பழகு. I've done that all my life. என் வாழ்க்கை முழுவதும் நான் அதை செய்திருக்கிறேன். I've always spoken respectfully to older people. நான் எப்பொழுதுமே வயது முதிர்ந்தவர்களுக்கு மரியாதையோடு கண்ணியத்தோடு பேசியிருக்கிறேன். And God sees that. தேவன் அதை பார்க்கிறார். So in many ways choose the way of humility. ஆகவே எந்த வழியானாலும் தாழ்மையின் வழியை கற்றுக்கொள். Humble yourself. உன்னை நீயே தாழ்த்து. And when people speak evil of you, just keep quiet. நீ உன்னை குறித்து யாராவது தீமையாய் பேசினால் நீ அமைதியாக இருந்து விடு. God will shut their mouths. தேவன் ஒரு வாய் ஒரு நாள் அடைப்பார். I've seen that through all these years. இவ்வளவு ஆண்டுகளாக நான் அதை பார்த்திருக்கிறேன். People speak evil of me, I keep quiet. அவர்கள் என்னை தீமையாய் பேசினால் நான் அமைதியாக இருப்பேன். God shuts their mouths. தேவன் ஒரு வாய் அடைக்கிறார். So these are little principles if you accept it when you're young. ஆகவே இவைகளெல்லாம் சில கோட்பாடுகள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது இளைஞர்களாக இருக்கும் பொழுது தெரிந்து கொண்டால், I want to say that God can do a wonderful work through every one of you. ஒவ்வொரு மூலமாகவும் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார் என்று சொல்கிறேன். In Tamil Nadu. தமிழ்நாட்டிலே. So don't hesitate to go on with Jesus Christ. அவ இயேசுவோடு கூட போவதற்கு தயக்கம் வேண்டாம். Say, Lord, I want to walk in your footsteps. ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடியில் நான் நடக்க வேண்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம்.
So while our heads are bowed in prayer, நம்முடைய தலைகள் ஜெபத்திலே தாழ்ந்திருக்கும் பொழுது I'm sure God has spoken to some of you, உங்களை ஒரு சிலரிடத்திலே தேவன் பேசியிருக்கிறார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். and I believe that in your heart you have a desire to live for God. தேவனுக்கென்று நான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஆசை உங்களுடைய உள்ளத்திலே உண்டாகிக் கொண்டிருக்கிறது. Don't lose that. அதை இழந்து விட வேண்டாம். Don't mix around with worldly friends who will take that desire away from அந்த you. வாஞ்சை ஆசை உங்களை விட்டு எடுத்து போடக்கூடிய உலக நண்பர்களோடு கூட அதிகமாய் கலக்க வேண்டாம். Mix with people who will help you to go on with the Lord. தேவனோடு கூட நடப்பதற்கு உனக்கு உதவி செய்யக்கூடிய மக்களோடு கூட நீ கலந்துரு. Heavenly Father, பரலோக பிதாவே, I pray for the young people here who are seeking you. அம்மை தேடுகிறதான வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். Please give them wisdom ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதி. and help them to grow spiritually அவள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தா வளர உதவி செய். day by day ஒவ்வொரு நாளும் and to become strong young men and women in the Lord. ஆண்டவரே தேவனுக்குள்ளாக அவர் வலிமையான வாலிப சகோதரனாய் சகோதரியாய் மாறட்டும் ஆண்டவரே. That by the time they come to the age of 30, they can have a ministry for you. 30 வயது வரும்பொழுது கர்த்தாவே அவர்கள் உமக்கென்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்க வேண்டும். Prepare them now. இப்பொழுது அவர்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.